ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்மளோட நெருக்கத்தை மீறியோ இல்லை நம்மளை மீறியோ என்றைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நேருவும் வேலுவும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ அவர்கள் நினைக்கிறது என்னன்னா, இந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு இந்த கட்சிக்குள்ளார நம்மளுக்கு இவ்வளோ வாய்ஸ் இருக்குது, இந்த பகுதிக்குள்ளார நாளைக்கு நம்மளை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாதான் கட்சி நமக்கு பயப்படும் அப்படின்னு சொல்லி காசு மேலே இன்னும் கவனங்கள் அதிகமாகுது. எனக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சபரீசன் வந்து ஒரு 2000 கோடி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ அதை ஏன் சும்மாவே வைக்கணும், என்கிட்ட கொடுங்க, நான் அதை மல்டிப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு இவர் வேலு தான் சும்மா இல்லாமல் போய் சபரீசன்ட்டு அதை கொடுங்கங்கிறாரு. ஓகே, சும்மாவே வச்சிருந்தீங்கன்னா ஏன் வேஸ்ட்டாக வச்சிருக்கீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் அதை உங்களுக்கு இந்த ரூமுக்குள்ளார ஒரு 500 கோடி வைக்கிறேன் தம்பி, நீங்கள் பூட்டி 10 வருஷம் கழிச்சு திறந்தாலும் அது அப்படியே தானே இருக்கும், அதுவும் கரையான் பிடிக்கும் கேரான் பிடிக்கும், அதுக்கு ஏன்டா கூட நான் 10 ஆக்கி தரேன் 5 ஆக்கி தரேன் அப்படிங்கிற ஆசையில் சபரீசன் வந்து ஏவா வேலுக்கிட்ட கொடுத்துட்றாரு ஒரு 1000 கோடியை. அடுத்தது ஆர் ராசா கிட்ட இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் எங்கேயோ பண்ணி தரங்கிறாரு, நீங்களும் உங்களால் முடியாத பண்ணி கொடுங்க அப்படிங்கிறப்ப. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மாலுக்கு திண்டாடுறாங்க, வச்சிருக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அதனால சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ ஏவாவேலு கிட்ட கொடுத்து வச்சுருந்த பணம் இவர் வந்து ஈரோடில் நாமக்கல் சைடில் ஒரு தொழிலதிபர் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஓகே, ஸ்பாட் அவுட்டு. அப்போ வந்து வெங்கையா நாயுடு வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிஜேபி கவர்மெண்ட். இந்த சமயத்தில் வந்து பணம் வந்து இவர் வேலுக்கிட்ட கொடுத்தது வந்து மாதம் மாதம் ஒரு தொகை வந்துக்கிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு 4 மாதம் நின்றுது. இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டே இருந்தார், ஆனால் ஸ்டாப் ஆகுது. ஆமாம், நிற்கிது. அப்போ சபரீசன் ரொம்ப விகரஸாக இவரை போட்டு ப்ரெஷர் பண்ணுறப்ப என்ன அப்படிங்கிறப்ப அவர் வந்து இல்லை, நான் அந்த மாதிரி ஒருத்தண்டா கொடுத்தேன், அவன் செத்து போயிட்டான், அவன் எங்கே கொடுத்து வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு இவர் அந்த பணத்துக்கு மொத்தமாக நாமம் போட்டார். விட்டுட்டாரா சபரீசனும் அவங்களும்? ஓகே, இன்ன வரைக்கும் அது வராதில்ல அந்த பணம். அதுக்கு மேலே சில விஷயங்களை வச்சு கறந்துக்கிட்டாங்களே தவிர, ஆனால் அது வரல.